அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷினி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா ரொம்ப நாளாக காணோம் இவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. எந்த ஒரு பதிவும் போடலைன்னு. தினம் நான் ஒரு பதிவை போட்டுட்டு இருந்தேன்னா பார்க்குற உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நீ உன் வேலையை பார். அதுதான் இந்த தலைப்பு. என்னடா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க பேசுகிறாங்க, என்ன இந்த மாதிரி மைண்ட் யுவர் பிஸ்னஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களே நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, நடுத்தர வர்க்கத்தினருக்கும் சரி, இது மிக முக்கியமானது. மைண்ட் யுவர் பிஸ்னஸ், உன் வேலையை பார். இது ஒரு சிறிய கதையோட நான் சொல்ல போகிறேன். இப்போ வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. என்ன மாதிரி மாறிடுச்சுன்னா, எல்லோரும் 50% ஆகுது, 50% ஆஃப் மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இருக்கும். 50% வேணால் தனி வீடுகளிலும் சரி, மற்ற இடங்களிலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பலவிதமான மக்களையும் நம்ம பார்ப்போம். இளம் வயதினர் அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. தினமும் சாயங்கால வேளையில் அவங்க பார்ப்பாங்க, மீட் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை. நடுத்தர வயதினர் அவங்களுடைய தோழிகளை மீட் பண்ணுவாங்க. தோழர்களும் அவர்களுடைய தோழர்களை மீட் பண்ணுவாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. வயதானவர்களும் பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாக, தனித்தனியாக ஒரு குரூப் இருக்கும். இளம் பெண்களுக்கு நிறையா பேசுகிறதுக்கு டாபிக் இருக்கும், தலைப்பு இருக்கும். நடுத்தர வயதினருக்கும் நிறைய தலைப்பு இருக்கும். வயதானவர்களுக்கு என்ன தலைப்பு இருக்கும்? அவங்க உடம்பை பற்றி பேசுவாங்க, அவங்க பேரப்பிள்ளைகளை பற்றி பேசுவாங்க, உணவு முறை பற்றி பேசுவாங்க, அவங்க எக்ஸசைஸ் உடற்பயிற்சி பற்றி பேசுவாங்க. எல்லோரும் சேர்ந்து லாஃபிங் தெரப்பி, சிரிப்பாங்க, இல்லை சேர்ந்து யோகா பண்ணுவாங்க, யோகா பயிற்சி பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலும் சேர்ந்து எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உடற்பயிற்சியோட அவேர்னஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்கறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகி உடல் உபாதைகள் வர்றதுனால மக்களுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தியாகிருக்கு. விழிப்புணர்வு, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு குரூப் ஆஃப் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் கூடும்போது, இது ஒரு சின்ன கதை. டெய்லி அவங்க தினமும் மீட் பண்ணுவாங்க. அந்த இங்கே ஆண்களிடத்தில் 10 பேர் முதியவர்கள், பெண்களிடத்தில் ஒரு 10 பேர் தனித்தனியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பெஞ்சஸ் போட்டிருப்பாங்க, பார்க்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டெய்லி ஒருத்தர் தினமும் வந்துட்டுருப்பார். நல்லா பேசுவார், ஹாஸ்யமாக இருக்கும். அவர் பேசுகிறது சிரிக்க சிரிக்க பேசுவார். அவருக்கு எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதை தவிர அவருக்கு எல்லா இதை பற்றியும் நல்ல அறிவு திறன் இருந்தது. திடீர்னு அவர் வரதை நிறுத்திடுறாரு. அவருடைய தோழர்கள் கேட்குறாங்க, என்னாச்சு? அவருக்கு ஏதோ உடம்பு முடியலங்கிறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் ஒரு 3-4 மாதம் கழித்து அவர் வீல் சேரில் அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. கூட்டிகிட்டு வராங்க. டெய்லி வராரு. ஆனால் எதுவும் அவர் பேச மாட்டார், கம்முன்னு பார்ப்பார். சில சமயம் தூங்கிடுவார். அவருக்கு ஏதோ உடல் உபாதை ஏற்பட்டதுனால அவரால் பேச முடியலை. பழைய மாதிரி பேசி சிரிக்க முடியல. அவ்வளோ அறிவாளி. இதனால் என்ன ஆகுது? டெய்லி வந்துட்டுருப்பார். ஆனால் எல்லாரையும் பார்ப்பார், சிரிப்பார், வணக்கம் சொல்லுவார், போயிடுவார். இதில் இந்த குரூப்பில் ஒருத்தர் படித்த மேதை. அவர் சொல்கிறாரு, இவர் எதுக்கு டெய்லி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வராங்க? அவர் வீட்டிலே இருக்கட்டுமே, அவர் தூங்கிறாரு பாதி நேரம், அவர் பாட்டு வீட்டுக்குள்ளே இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு படித்தவர் சொல்லுகிறார். அந்த அவரும் வயதானவர் தான். அந்த குரூப்பில் ஒரு படிக்காதவர், அவர் அந்தளவுக்கு படிக்கலை, அவர் பேசவே மாட்டார். அன்றைக்கி பேசுகிறாரு. அவர் பாட்டுக்கு வராரு வீல் சேரில். அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளையும் போட்டிருக்காங்க. அவர் பாட்டுக்கு உட்கார்றாரு, நம்ம எல்லாரையும் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, வணக்கம் சொல்கிறாரு, போகிறாரு. அவர் அட்லீஸ்ட் அதை பண்ணிகிட்ருக்காரு டெய்லி. அவருக்கு அது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறது. தன் நண்பர்களை பார்க்கிறோம், அவர் பேசுகிறாரு,
எக்ஸசைஸ் பண்ணுறார், அவங்களோட சேர்ந்து சிரிக்கிறார், அதெல்லாம் இல்லை. அவர்கிட்ட தினமும் அவருடைய நண்பர்களை சந்திக்கிறார். அதுதான் முக்கியம். அவர் மனசுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு வயசானவரை வீட்டில் வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளே அவருக்கும் பைத்தியம் பிடித்து விடும், மன வேதனை ஆகிட்டும். ஸோ அதை படிக்காதவர் சொல்கிறாரு, ஏன்பா அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு உனக்கு என்னப்பா வந்துச்சு? இல்லை எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அவர் பார்க்குறதுக்கு. அப்போது அந்த படிக்காதவர் சொல்லுகிறார் படித்தவரை பார்த்து, உனக்கு இந்த மாதிரி உடல் உபாதை வந்தால் அப்போதுதான் உனக்கு தெரியும் வீட்டிற்குள் இருப்பது எவ்வளவு கடினம் என்று. அவர் 4 மனுஷங்களை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, போகிறாரு. உன்னால் உன் மனைவியோடு 2 நாள் வீட்டிற்குள் இருக்க முடியுமா என்று கேட்கிறார். ஐயோ என்னால் முடியாது, நான் வெளில வரணும்னு பார்ப்பேன். அதே மாதிரி தான் 4 மனுஷங்களை பார்க்கணும், பழகணும், அவங்கள ஒதுக்கக்கூடாது அப்படி என்று கூறுகிறார் அந்த படிக்காதவர். அந்த படிக்காதவருக்கு இருக்கிற பரந்த மனது இந்த படித்தவரிடத்தில் இல்லை. புரிகிறதா? அவர் வேலையை பார்க்காம எதுக்கு இன்னொருத்தர் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாரு? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவரவர் வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க, இன்னொருத்தர் விஷயத்தில் குறுக்கிடாதீர்கள். அந்த படிக்காதவர் அழகாக ஒரு சொல்லி புரிய வைத்தார் அந்த படித்த மேதைக்கு. நடுத்தர வயதானவர்களாகட்டும் இளம் வயதினராகட்டும், உங்கள் வீட்டிலோ நண்பர்களிடத்திலோ முடியாதவர்கள் இருந்தால், உடம்பு முடியாதவர்களால் அவர்களை ஒதுக்காதீர்கள். அவர்களிடத்தில் போய் பழகுங்கள், அவர்களிடத்தில் பேசுங்கள். இது வயதானவர்கள் மட்டுமல்ல. அவர்களை ஒதுக்காதீர்கள், அவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம், ஆனால் அவர்களை ஒதுக்காதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.